பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஎம் வேர்ல்ட். இன்றைக்கி நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா கடன் தொல்லை. நிறைய பேருடைய வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கடன் ஆயிருக்கும். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் நிறைய பேருக்கு நிறைய விதமான இடிபாடு சிக்கல்கள் இருக்குது. கடன் தொல்லைகள் தலைக்கு மேலே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்போ நமக்கு ஒரு பண தேவை இருக்குது அப்படின்னாலும் பணமே நம்மளுடைய இருப்பில் இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சிட்ருப்போம் பண தேவைக்காக. இன்ஷா அல்லா இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த துவாவை ஓதுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உஹது மலை அளவுக்கு கடன் இருந்தால் கூட அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பொறுப்பில் ஏற்று நம்மளுடைய கடன்களையும் நீக்கிறதுக்கு வழிகாட்டுறான். அதாவது நம்மளுடைய கடன்களை அல்லாவே பொறுப்பேற்று அதை அடைக்கவும் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த துவாவை நம்ம ஓதிட்டு வரும்போது எப்போவுமே நம்மளுடைய பர்ஸில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அல்லாஹ் செய்கிறான். சுபஹான் அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு தேவை அப்படின்னா எப்போவுமே இந்த துவாவை நம்ம ஓதும் பொழுது சீக்கிரமாக நமக்கு பணம் வந்து சேருது. எப்போவும் நம்மக்கிட்ட பணம் நம்மளுடைய இருப்பிலேயே இருக்குது. அந்த துவா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஹதீஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு முறை பார்த்திங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜும்மா நாள் அன்னைக்கு பயான் தொழுகை எல்லாம் முடிச்சுட்டு மற்ற சஹாபாக்களோட அமர்ந்திருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவர் யாரையோ ஒருத்தரை தேடிட்டு அருகில் இருக்கிற சஹாபாக்கள் கிட்ட இந்த மாதிரி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலையா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் இருக்கிற சஹாபாக்கள் கிட்ட எல்லாம் கேட்குறாங்க. உடனே அந்த சஹாபாக்கள் எல்லாரும் யார் ரசூலா இன்னைக்கு அவர் ஜும்மா தொழுகவே வரலை, அவர் ஏன் வரலை என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் தெருக்கள் எல்லா பக்கமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி போகிறாங்க. ஆனால் அவரை காணோம். சரின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக அவருடைய வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வீட்டுக்கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அழுது துவா கேட்டுட்ருக்காங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட. என்ன அப்படின்னா, யா அல்லாஹ் எனக்கு இவ்வளோ கடன் ஆயிடுச்சு, நான் ஒருத்தர்கிட்ட இவ்வளோ கடன் வாங்கி நான் இன்னைக்கு அவருடைய முகத்திலேயே முழிக்க முடியாமல் கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன், தயவு செஞ்சு என்னை காப்பாத்தியா அல்லா அப்படின்னு சொல்லி அவருடைய வீட்டில் அழுது துவா கேட்டுட்ருக்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. உடனே அவருடைய வீட்டுக்குள்ளார போய் முஆத் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுறாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுவை கூப்பிடுறாங்க. உடனே அவர் யா ரசூலல்லாஹ் நீங்களா இந்த நேரத்தில் என்ன தேடி என் வீட்டுக்கு வந்திருக்கீங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரசூலல்லாஹ் கோவமாக ஏன் இன்னைக்கு நீங்கள் வரலை, ஜும்மா தொழுகிறக்கே நீங்கள் ஏன் இன்னைக்கு வரலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இந்த மாதிரி நான் கடன் ஒருத்தர்கிட்ட வாங்கியிருந்தேன், அவருடைய முகத்திலே முழிக்க முடியல, ஏன்னா ரொம்ப நாள் அவரும் எனக்கு டைம் கொடுத்துறாரு, நானும் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் கடன் அடைக்க முடியல, எப்படி நான் கடன் அடைக்க போகிறேன்னு தெரியாமல் ரொம்ப கவலையில் தான் இன்றைக்கி நான் ஜும்மாவும் தொழுக வரல, அல்லாட்ட நான் துவா கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க, நான் ஒரு துவா உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், அதை நீங்கள் தொடர்ந்து ஓதிவாங்க, சீக்கிரமாக அல்லாஹ் உஹது மலை அளவுக்கு நீங்கள் கடனாளியாக இருந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பில் ஏற்று உங்களுக்கு அந்த கடனை அடைய செய்வான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை சொல்லித்தராங்க. அதுதான் சூரா ஆலு இம்ரானில் இருக்கக்கூடிய 26, 27வது வசனமான அந்த வசனத்தை தான் நம்ம துவாவாக கேட்க போகிறோம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து 3 நாள் ஓதி வர்றதுக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொழுகையிலையும் அவர் இந்த துவாவை கேட்டு துவா ஓதி 3 நாளுக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா கடன்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஹதீஸ் இருக்குது. இன்ஷா அல்லா இதை நம்மளும் இந்த வசனத்தை துவாவாக கேட்கும் பொழுது இன்ஷா அல்லா நமக்கும் நம்மளுடைய கடன்களும் அடையப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எப்போவுமே ரிஸ்க், நம்மளுக்கு அந்த பரக்கத் நம்ம கையில் இருந்துகிட்டே இருக்கும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துஹ்தில் முல்க மன் தஷாஉ வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷாஉ வ துஇஸ்ஸு மன் தஷாஉ வ துஸில்லு மன் தஷாஉ பியதிகல் கைரு இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். தூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ தூலிஜுன் நஹார ஃபில் லைலி
வதுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையிதி வதுஹ்ரிஜுல் மையித மினல் ஹய்யி வத்தர்ஸுஹு மன் தஷாஉ பிஹாரி ஹிஷாப். இந்த துவாவா, இந்த 2 வசனத்தை தான் நம்ம துவாவாக கேட்க போகிறோம். நம்ம அதிகமாக கடன் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு அப்புறமா இதை ஒரு முறை நம்ம ஓதி தினமும் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுட்டு வரணும். அது மட்டும் இல்லை, நமக்கு பண தேவை உடனடியாக நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த துவாவை ஒவ்வொரு வேலைக்கு அப்புறமும் நம்ம தொழுது துவா கேட்டு வந்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய துவாக்களை ஏற்கிறான். நமக்கு பண பரக்கத் மிக விரைவில் ஏற்படுது. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய கடன்களும் அடையப்படுது. அதனால இந்த அற்புதமான துவாக நம்ம தொடர்ந்து ஓதி வரலாம். நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயமா நம்ம எல்லாருக்கான நம்மளுடைய கனவுகள், நம்மளுடைய ஆசைகள், ஹலாலான துவாக்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெகு விரைவில் கபூல் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் துவா கேட்டுக்கிறேன். நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.